ஏன் சார் இது ஆம்பளை கிளியா பொம்பளை கிளியா? சாயங்காலம் ஆத்தங்கரைக்கு குளிக்க வரும், அப்ப வந்து பாரு. ஏண்டி சின்னமணி, உனக்கு எப்ப கல்யாணம்னு ஜோசியம் பாக்குறியா? எப்ப பாரு உனக்கு இதே நினைப்பு. எங்க அண்ணனுக்கு பாக்குறேன். யாரு? கருவாயனுக்கா? அழகா முத்துன்னு பேரு இருக்குப்போ. ஏண்டி கருவாயின்னு சொல்ற? முத்து என்ற கருவாயனுக்கு எண்ணி எண்ணமெல்லாம் நிறைவேற நல்லதொரு பதிலை சொல்லடி ஜெயமாலினி. ஏன்டா கிளிக்கு ஜெயமாலின்னு பேர் வச்சிருக்காங்க? அது துணிய கட்டல, அதனால்தான். சரியா இருக்குமா ஜெயமாலினி? முத்து என்ற கருவாயனுக்கு ராமர் வனவாசம் போறது வந்திருக்குமா? ஓடி போனாரும் தேடி வரும், கூடியிருப்போரால் குடும்பத்துக்காகாது. கேடு சூழ் ஊழ்வதை உறுத்துவதால் போக வேண்டும் வனவாசமே. என்ன என்னமா இது? என்னமா இது? ஐயோ ஐயோ, என்ன காப்பாடுங்க. கழுத்து விடுமா? என்ன பண்ற பாரு சின்னமணி. எங்க அண்ணனே வனவாசம் போகணுங்கிற என்ன பண்ற பாரு. கிளி எடுத்து கொடுத்த சீட்ல வந்ததா அவர் சொன்னாரு. பாவம் அவர் என்னடி செய்வாரு? எங்க அண்ணன் எப்படி சொல்லலாம்? ஐயோ, உங்க அண்ணன் மேல நீ உசிரியா வச்சிருக்காங்கிறதுக்காக அவர் கழுத்தை நெரிக்க போறியே. அறிவு இருக்கா உனக்கு? யோ எல்லாத்தையும் எடுத்து போயா, நீ வாடி. தங்கச்சி உன் வேலையாதான் இருக்குன்னு நினைச்சேன். கையில இருக்க நெல்ல அரைச்சிட்டு வந்துடுறமா. சுவிட்ச போடுமா? முடியாது. சோத்த தின்னுட்டு சொச்சா இருக்க நல்லா அரைக்கலாம். ஆமாடி, சுவிட்ச போடுமா. அண்ணன் சொல்றத கேட்கணும். முடியாதுன்னு தங்கச்சி சொல்ல தட்டக்கூடாது. சாப்பிட்டு வேலை பார்க்கலாம். என் கண்ணு இல்ல. இத பாருமா, நான் என்ன வாங்கண்ணா. நல்ல விஷயம் இருக்கு. கருவாயா, நம் முதலாளியை தேடி பக்கத்து ஒரு ராசார் வந்திருக்காரு. உடனே 4 இளநீ விட்டு வாங்கிட்டு சொன்னார். இந்த அருவா அதை கீழே போடு. சாப்பிட்டுட்டு எள்ளி போடலாம், ஒன்னும் அவசரம் இல்ல. என்ன பெத்த ஆத்தா இல்ல, போட்டு வந்துடுறமா. என்ன பெத்த ராசா இல்ல, சாப்பிட்டுட்டு போடலாம். ஏமா, இப்ப இந்த இடத்தை விட்டு நான் போக கூடாது, அவ்வளவுதானே? ஆமா. சரி, இந்த இடத்தை விட்டும் போகல, மேலையும் பார்க்கல, போதுமா? சரி. நாலுதானே? ஏன் நாங்க குடிக்க மாட்டோமோ? அஞ்சா போடுறது. வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு ஹரிச்சந்திரன், கவட்டைக்கு கருவாயன். ஒரு பயம் ஒண்ணு அசைக்க முடியாத போய். அடே அப்பா, உன்னை மாதிரி ஒரு கெட்டிக்காரன் நான் பார்த்ததே இல்ல. கொண்டு விட்டேன். பவுனே, ஹாய். பாத்து வா, பாத்து. என்னமா வரப்புல நண்டா பிடிக்கிற? ஐயோ பவுனே, பவுனே செதறிடுச்சே. ஐயோ ஏயா கணக்கு, பவுனை பார்த்து கூப்பிட்டு வரக்கூடாது? அவரையே கோச்சுக்கிறீங்க? வழி இல்ல, ஒண்ணு இல்ல, வெறும் வாய் பேச்சுதான். கவலையப்படாத, சீக்கிரமா ரோட போட்டுற. நீ உருண்டு பிறண்டு வரலாம். ஐயோ, இது கருவாய் இடமுங்க. இருந்தா என்னையா, ஐயா இந்த இடத்து மேல ஆசைப்பட்டிருக்காருன்னு சொல்லி கேட்டு வாங்கிய. பவுனே பா. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்து இருக்க மாட்டேன். ஐயோ, நீ இப்படி சொல்லாமா? நீ யாரு? தங்கத்தோட தங்கச்சி பவுனாச்சு, தங்க அச்சில வாத்தி எடுத்தவ. முதலாளி பாத்து வைங்க கால. கருவாயா? அட கணக்கு பிள்ளையா, வாங்க வாங்க. உன்னை பார்க்கத்தாப்பா வந்தேன். இல்ல, பண்ணையார் தோப்போட்டி வச்சிருக்கிறைய ஒரு கையாகல இடம், அதுக்கு ஒரு விலைய போட்டு பேசி கிரைத்த முடிக்கலாம்னு தான். யோ, நான் என்ன நிலத்தை ஏலமா போட்டேன்? கருவாயா, இடத்துக்கா பஞ்சம்? இதை வித்துவிட்டு வேற ஒரு இடத்துல வாங்கிக்கிறது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க சொல்றியா? நல்ல ஆளியா? தோப்புக்குள்ள இருக்கிற பங்களாவுக்கு பண்ணையாரு வரப்பு வழியா நடந்து போக வேண்டியதா இருக்கு. உன் இடத்த கொடுத்துட்டீங்கன்னா வாசல் வரைக்கும் வண்டி போற மாதிரி ரோடு போட்டுக்கலாம்னு கேட்டு வர சொன்னாரு. ஏயா, அவங்க வசதிக்காக என் பூர்வீக சொத்தை விற்க முடியுமா? அரை விரும்பி கேக்குறாங்க, வீண் பொல்லா போயதுக்கு. உள்ள விலைக்கு நீ தர வேணாம்ப்பா, 5-10 கூடுதலா வாங்கிக்க. யோ, ரொம்ப திமிரியா? வீடு கட்டுறதுக்கு ரோடு போடுறதுக்குமா விளையிற நிலத்தை விற்க சொல்ற? கருவாயா, கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லப்பா. அது என் தங்கச்சிக்கு சீதனமா கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன். நீங்க போகலாம். கருவாயா, போறப்பா. கபட்டியில அடிச்சு கண்ணை கலைக்கப்படாத.
அண்ணே வாங்க, பஞ்சாயத்துல உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். இது பாருமா, நம்ம ஊர் தெய்வம் சித்தனுக்கு பொதுவா இந்த பஞ்சாயத்துல உண்மையைத்தான் சொல்லணும். தம்பிதுரை உன் கைய பிடிச்சு இழுத்தது உண்மையா? ஏன்பா, நீ அந்த பொண்ணு கைய பிடிச்சு இழுத்தியா? இல்லண்ணே, அது வந்து அண்ணன் தம்பி உறவெல்லாம் வீட்டோட, இது பொது இடம். இங்க கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். தம்பிதுரை தலகுனிஞ்சு நிக்கிறதுனால இவன் அந்த தப்ப செய்தாங்கிறது உறுதியாது. அதனால இந்த பஞ்சாயத்து அவனுக்கு 100 ரூபாய் அபராதம் விதிக்கும். என்ன சரிதானே? என்ன தீர்ப்பு சரிதானே? எதுக்குப்பா இந்த 400 ரூபாய்? நானும் நாளைக்கு 4 பொண்ணுங்க கையை பிடிச்சு இழுக்கிறேன். அதுக்குத்தான் முன்கூட்டியே அபராத தொகையை கட்டுறேன். தருவாயா, பஞ்சாயத்து கூடி பேசி விவகாரத்தை பைசல் பண்ணியாச்சு. இப்ப நீ பேசுறது திகுடு முகடான சமாச்சாரம். நீதிக்கு பஞ்சமான இந்த இடத்துக்கு பேரா பஞ்சாயத்து? வயசுக்கு வந்த பொண்ண காரணம் இல்லாம கையை பிடிச்சு இழுத்துட்டான். நாளைக்கு அவளை எவையா கட்டிக்கிடுவான்? நீங்க பாட்டு தலையாட்டிட்டீங்க. நான் ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க வேண்டாம், அதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன். தருவாயா, பஞ்சாயத்து சொல்றத கேளப்பா. பெருசு, என் தங்கச்சி உன் பேரனுக்கு கட்டி கொடுக்க நான் சம்மதிக்கிறேன். நீ சம்மதிக்கிறியா? ஏயா, என் தங்கச்சி உங்க வீட்டு மருமகளை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. நாளைக்கு அவளை எவையா கட்டிக்கிடுவான்? அது இந்த பஞ்சாயத்து யாராவது கேட்டீங்களா? சரிங்க, நமக்கு அந்த வம்பு. அந்த பணத்தை கொடுப்பா, கொடு. உன் கோபம் ஆத்திரம் நியாயமானதுதான். தம்பிதுரை செஞ்ச மாதிரி காரியத்தை நம்ம கிராமத்துல யாரும் செய்யாம இருக்கட்டும். கருவாயன் தங்கச்சிய தம்பிதுரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு அச்சாரமாத்தான் இந்த பணத்தை வாங்கி. எப்படி? நல்ல தீர்ப்பு. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். நம்ம கிராமத்துல நியாயம் இருக்கு. என்னங்கடா எல்லா பயிலும் தலை குறிஞ்சிட்டு நிக்கிறீங்க? தம்பிதுரை எங்க? தம்பி சாப்பிடாம கொள்ளாம கோவிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் அண்ணன் நீங்க தான் பஞ்சாயத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்கல்ல, அதான் தம்பிக்கு ரொம்ப வருத்தம். எங்களுக்கு தான் ஆசைப்பட்டு தானடா கைய பிடிச்சு எடுத்தேன். அப்புறம் என்ன, நம்ம பரம்பரை பழக்கம். கோபத்துல கைய பிடிச்சிட்டான். குழந்தைதானே. பரிசம் போட்டு பாக்குவத்துல மாத்திக்கிட்டோமா இல்ல பத்திரிகை அடிச்சிட்டோமா? பஞ்சாயத்துல தான் சொல்லிட்டீங்களே. ஊருக்கு தானடா சொன்னேன், உங்களுக்கா சொன்னேன்? ஏன்டா கடந்து பதறீங்க? விவரமா சொன்னீங்கன்னா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும், அவனுக்கும் ஆறுதலா இருக்கும். கருவாயனுக்கு என்னமோ கட்டி கொடுக்கணும்னு ஆசைதான். ஆனா அவன் தங்கச்சி சின்னமணிக்குத்தான் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. அதனால அவ தூக்கு போட்டுக்கிட்டா. பாவம். என்ன அதிரடி பாவதர ஆரம்பிக்கலாமா? ஹார்மோனியம் தபேராவுக்காக மதுரைக்கு ஆள் அனுப்பியிருக்கேன். வந்த உடனே ஆரம்பிச்சிடுறேன். கடைசி பஸ்ஸே வந்துட்டு போயிடுச்சு, இன்னும் ஆள் வரல. ஒவ்வொரு கூத்துலயும் கடைசி நேரத்துல இப்படித்தான் காலை வாடுறான். அவன் வரட்டும், இன்னைக்கு கணக்க தீத்துறேன். கூத்துன்னு அலையிறது, கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா நம்மளே அலைய விடுறது. யாரடா சொன்ன? உங்களை சொல்லல. அண்ணே, அதோ வராம. எங்க? அதோ எங்க? ஐயோ அதிரடி பகுதர, இந்த எதிரொலி இல்லாம நீ கூத்து நடத்துருவியா? எங்க நடத்து பார்க்கலாம். ஏய், இது உனக்கே நியாயமா இருக்காடா? நாம செய்யற தொழில கொஞ்சம் பயபக்தி வேணும்டா. அது நிறைய இருக்கிறதுனாலதான் கொஞ்சமா போட்டு வந்திருக்கேன். எங்கடா ஹார்மோனியம் தபேலா?
ஹார்மோனியத்தை சாராய கடையில வச்சுட்டேன், தபேலாவை சாராய கடையில வச்சுட்டேன். ஏய் இரு கூத்து முடிட்டு உன்னை நான் அப்புறமா பேசிக்கிறேன். காண்டிட்டுக்கார இவாங்க கோச்சுக்காம போய் சாராய கடையில மீட்டு வந்துருங்க. இங்க இல்ல, மதுரையில வச்சுட்டேன். எங்க? மதுரையில. யோ இவாயா, இந்த ஊர்ல ஹார்மோனிய தபால் கிடைக்குமா? இந்த ஊர்ல ஏதுங்க உரிமை மேளம் தாராளப்பட்டுதான் கிடைக்கும். அதெல்லாம் உன் கடைசி ஊர்வலத்துல வச்சுக்க. நாடகத்துக்கு வாசிக்க மாதிரி கிடைக்குமா? ஒண்ணுமே கிடைக்காதுங்க. ஐயோ, நல்ல தொழிலாளிக்கு எந்த வாத்தியமா இருந்தா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். என்னங்க நான் சொன்னேன்? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். வாங்க வாங்க. குடும்ப விஷயமா பேசிட்டு போலாம்னு வந்திருக்கிறோம். அண்ணா சந்தைக்கு போயிருக்காரு. இது நம்ம குடும்ப விஷயம், இதுல உங்க அண்ணன் தேவையில்லை இல்லடா. நீ எங்க வீட்டுக்கு வரப்போறவ, எங்களை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு அண்ணன் நினைக்கிறாரு. நாங்க 5 பேரும் 5 விரல் மாதிரி, எங்களுக்குள்ள பிரிவினையே கிடையாது. அப்படி வளர்த்திருக்கா எங்க ஆத்தா. உங்கறதுலயும் சரி உடுக்கறதுலயும் சரி நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணா இருந்துகிட்டு இருக்கோம். சின்னமணிக்கு இன்னும் புரியலைன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா அப்ப புறப்பட்டுருவான். சார் அந்த வாழைப்பழத்தை எடுமா. இப்ப நீ இந்த பழம் மாதிரி நாங்க என்ன நினைக்கிறோம்னா, என்னை விட்டுருங்க. ஐயோ வேண்டாம். ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்க. வேண்டாம் வேண்டாம், வேண்டாம். கருவாயனுக்கு தான் தங்கச்சி வசதியான இடத்துல வாக்கப் பண்ணணும்னு ஆசைங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைங்க. அவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான், ஆனா அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிருச்சு. கடைசியில ஆத்திரத்துல கருவாயனே தன் தங்கச்சிய அடிச்சு கொண்டுட்டாங்க. விவரம் தெரிஞ்சு விசாரிக்க போன என் அண்ணனையும் தம்பியும் விரட்டி வெட்டிட்டாங்க. அண்ணன் தம்பி நாங்க 5 விரல் மாதிரி. இப்ப கட்ட விரலும் சுண்டு விரலும் போயிருச்சு. இதை தவிர உங்களுக்கும் கருவாயனுக்கும் முன்விரோதம் ஏதாவது உண்டா? எங்க ஆத்தா சத்தியமா எந்த தகராறும் கிடையாதுங்க. இது ஊருக்கே தெரியும், விசாரிச்சு பாருங்க. ஏயா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க. எந்த நேரத்திலையும் எங்க 3 பேர் உச்சிருக்கு ஆபத்தா இருக்குமோன்னு பயமா இருக்குங்க. ஆமாங்க, மறைஞ்சிட்டான்னு பாக்காதீங்க, மறுபடியும் வருவான். தைரியமாயிருங்க. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்க கடமை. முருகா முருகா வேலாயுதா சண்முகா ஆண்டவனே. இந்தங்க புடவைக்கார. என்னம்மா 10 ரூபா தரீங்க? பாக்கி நிறைய இருக்கேன். அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கப்பா. இல்லம்மா இப்ப வேணாம். ஐயோ எங்க வீட்டுக்கார சாமி கும்பிட்டாரு, நீ போயிட்டு அப்புறம் வாங்க. காய்கறி வாங்கணும், பணம் கொடுத்துட்டு போங்க. அப்பனே சண்முகா முருகா வேலாயுதா ஆண்டவனே. பாக்கெட்ல வச்சிருந்த பணத்துல 10 ரூபாய காணோம். ஏண்டி நீ யாருக்காவது எடுத்து கொடுத்தியா? உங்களை கேட்காம என்னைக்கு பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்திருக்கேன்? புதுசா கேள்வி கேக்குறீங்க. நேத்து ராத்திரி நான் தானே எண்ணி வச்சேன், அதுக்குள்ள எப்படி மாயமா மறைஞ்சு போச்சு? ஏண்டி போலீஸ்காரன் வீட்லயே திருட்டா? இது பாருங்க, வாயு வயிறுமா இருக்கிற என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. நீங்க கும்புற அந்த முருக மேல ஆணையா நான் பணத்தை. ஐயோ போத நிறுத்தடி. எங்க அப்பன் பேரை சொல்லிட்டாளே, நல்லா என் வீக்னஸ புரிஞ்சுக்கிட்டான். இப்ப என் மகளை கொண்டாந்து விட போறீங்க, நீங்க அப்பா லெட்டர் போட்டார்ல, அதுக்கு பதில் போட வேண்டாமா? இப்ப அதான் முக்கியமா? ராவு பகலா கருவாயனை பிடிக்கணும்னு அலைஞ்சிட்டு இருக்கிற, கண்டதெல்லாம் காதுல போடாத. அந்த கரிமேடு கருவாயனை புடிச்சு ஒப்படைக்கிறது தான் என் முத வேலை. அடுத்ததுதான் குடும்பம். இந்த புடி. சாதனை, பெரும் சாதனை. பல்லால் கல்லை உடைத்து பல்லாவரத்தில் பெரும் சாதனை. என்ன வாயில பல்லு வச்சிருந்தானா, பல்லுக்கு பதில் உளி வச்சிருந்தானா? என்ன பாக்குற?
ஓ உசிலம்பட்டிக்காரர, உங்க ஊர்ல எப்ப திருவிழா? அடுத்த வாரம் தான். வழக்கம் போல் நம்ம கூத்து தானே? எதுக்கு கொலை விழுகவா? ஜீப்பு. அப்பனே முருகா ஞான பண்டிதா. ஏயா நீ தானே அதிரடி பாகவதரு? ஆமாங்க. உன் கூத்துல தானே கொலை நடந்தது. அது ஏன் கூத்துலியா? அப்படி ஒண்ணு நடந்ததா தெரியலீங்களே. நீ ஒழுங்கு முறையா கேட்டா சொல்ல மாட்ட. உன்ன அப்பனே ஞான பண்டிதா முருகா. ஐயோ அடிக்க போகும்போதே அப்பன் பேரை சொல்றானே. அப்பனே ஞான பண்டிதா முருகா. நீ கொலை பண்ணல இல்லீங்க. அப்புறம் ஏன் பயப்படுற? நடந்தது சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். எசமா கொலை நடந்ததா சொல்றாங்களே, அப்ப நான் உள்ள பவுடர் பூசிட்டு இருந்தேனுங்க. அந்த உட்கார்ந்துருக்கான் பாருங்க எதிரொலி. அவன்தான் கருவாயனுக்கு கவட்டையும் களிமண் உருண்டையும் செஞ்சு கொடுக்கறவன். அவனை புடிச்சு கேட்கிற விதமா கேட்டா கக்கிற விதமா கக்குவான். அப்படியா? யோ கான்ஸ்டபிள். எஸ் சார். நீங்க 2 பேரும் போய் அவனை இழுத்துட்டு வாங்க. விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். ஐயா ஐயா. எங்கடா ஓடுற? காலையில பேசி சாப்பிட்டேன், அதான் வகத்தை கலக்கிருச்சு. கலக்குதோ? நீயும் கருவாயனும் ரொம்ப உறவாம. கருவாயனா? எந்த கருவாயன்? எந்த? அப்பனே முருகா ஞான பண்டிதா. ஐயோ எல்லா பசங்களும் என் வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டாங்களே. ஆமாங்க சும்மா. அப்பனே முருகா ஞான பண்டிதா சண்முகா. இவனை இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டான். மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்கன்னா விவரமா சொல்லுவான். கான்ஸ்டபிள் இவனை தூக்கி வண்டியில போடுங்க. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி. வேல் பால் இருக்குது, பழம் இருக்குது. எங்க போடா ஓ. பாண்டி, ஏய் ஏன்டா என்ன பார்த்து ஓடுற? உன்னை பார்த்தா பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? நீதான் கொலைக்காரனாச்சே. என் தங்கச்சியை கெடுத்துட்டாங்க, அதனாலதான் கொலை பண்ணேன். ஊருக்குள்ள உன்னை போலீஸ் தேடுது. போலீஸா? நான் இங்க இருக்கிறத போய் சொல்லிருவியா? சத்தியமா சொல்ல மாட்டேன். பாண்டி ரொம்ப பசிக்குது, ஊருக்குள்ள போய் ஏதாவது வாங்கிட்டு வரியா? காசு தரடா, ஜாக்கிரதையா போயிட்டு வரணும். டேய் நீ ஏதாவது வாங்கிக்க. எங்கடா போற? ஆடு மேய்க்க. ஆடு மேய்க்கவா? கையில என்ன? இட்லி. புர்ரா. டீ கடைக்காரர 5 டீ போடு. போறோம் சார். சரி சரி, நேரம் வச்சு பொண்ணை வர சொல்லுங்க. அடியே கொண்டக்குடி வள்ளிக்கண்ணு, காப்பி தண்ணிய பொண்ணு கையில கொடுத்து சீக்கிரம் கூட்டியா. பரவாயில்லம்மா. மாப்பிள்ளைக்கு பொண்ண பிடிச்சிருக்கா? என்னடா பிடிச்சிருக்குமா? எங்க ஊர் பொண்ண சம்பந்தம் பண்ண கொடுத்து வச்சிருக்கணுமே. ஆத்தா அப்ப இல்லாத பொண்ணு, அதையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கத்தா. ஏண்டி காளியம்மா, பிடிச்சிருக்கா? எனக்கும் பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, சீனிக்காய் பேரு போகுது, குடிங்க. பொண்ணு ஏதோ சொல்லணுமா? சொல்லுமா. ஒளிவு மறைவில்லாம உள்ளத சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாம நல்லது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் விவரம் தெரிஞ்சு அது விவகாரம் ஆயிடக்கூடாது பாருங்க, அதனாலதான். பரவாயில்ல சொல்லுமா. ஆத்துல ஒரு நாள் குளிக்க போனப்ப கருவாயை எனக்கு எடுத்துட்டான். அதுனா உண்மைதான்க்கா. இதுக்கப்புறமும் என் கழுத்துல தாலி கட்ட தயாரா இருந்தா நானும் வாக்கப்பட தயாரா இருக்கேன். டேய் நாய் வாய் வச்ச செட்டி, நமக்கு தேவையில்ல, வாடா போகலாம். அடி பாவி, நடந்ததா இருந்தாலும் 4 பேர் அறிய சொல்லலாமா? உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்கிட்டியே, இனிமே உன்னை எவன்டி கட்டிக்குவான்?
என்னடா? உன்னோட மண்டைய உடைக்காம விட மாட்டேன். எதுக்குடா? உன்னால தானே எங்க அக்காவோட கல்யாணமே நின்னு போச்சு. நான் என்னடா செஞ்சேன்? நீ தான் எங்க அக்காவுக்கு எடுத்துட்டியாமே. யாரா சொன்னது? எங்க அக்கா தான் சொல்லிச்சு. நீ பெரியவன், உன் தங்கச்சியை கெடுத்தவங்கள. என்ன கம்பவுண்டர், எப்போ நீங்க போஸ்ட்மேனா மாறுனீங்க? எனக்கு ஏதாவது லெட்டர் வச்சிருக்கீங்களா? அது வந்து இது இப்பதான் ஆரம்பமா இல்ல ரொம்ப நாளா நடக்குதா? ஆரம்பங்க. இந்த விஷயத்த அந்த பொண்ணவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவோமா? ஐயோ வேண்டானே. என்ன ஜோப்பு லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்கு? எப்படி ஊருக்குள்ள வீட்டுக்கு வீடு கொடுக்குற மாதிரி உத்தேசமா? அதெல்லாம் இல்லைங்க. பணம். பணமா? அப்படின்னா அடடடடா, அத நான் பார்த்ததே இல்லையே. எங்க எடு பாப்போம். அண்ணே அது ஏன் பணம்? நீ அடிச்ச? கவர்மெண்ட்ல அடிச்சது. இந்த பணம் ஏன் ஜோப்புல இருக்கிற வரைக்கும் இந்த லெட்டர் விஷயம் ஒரு குஞ்சு கூட தெரியாது. இது உன் ஜோப்புக்கு வந்துட்டா ஊர் பூரா பரவிடும். நமக்கு எப்படி வசதி? சும்மா வச்சுக்க. நான் வர்றேன். அட வச்சுக்கப்பா. அட வளைய விடுங்க. இத வச்சுக்க. அட வச்சுக்க. ஊர்ல கூத்து நடக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி 4 பேர் இருந்துட்டா என் பொழப்பே நடத்திடலாம். கண்ணே கூசுதப்பா. என் நிலைமை விட இந்த நோட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஓட்டைய பார்த்ததே இல்ல. இது 3 வேளைக்கு சாப்பிடு. இத சாப்பிட்டு சாப்பிடலாமா இல்ல சாப்பிட்டுட்டு இத சாப்பிடலாமா? சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடு. ஏய் போயா. அடுத்தாள். பாருங்க, நான் ஒருத்தன் இங்க உட்கார்ந்து இருக்கேன்ல, எனக்கு முன்னாடி போறியே. ஆமா சொல்லிக்கல. அப்படி ரூபாய்க்கு 10 விக்கிறதா சொன்னாங்க, வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கூத்து நடக்காதும் போதே இவ்வளவு திமிரா பேசுறியே. வாரத்துக்கு 4 கூத்து நடந்துட்டா உங்களை மாதிரி தாடி வச்சுட்டு அலைவாங்களா? வந்த ஜோரிய பாரியா. இந்தமா உனக்கு முன்னால வந்து உட்கார்ந்துருக்கும்ல. இல்லைங்க, கையில அடிபட்டுடுச்சு. ஐயோ ரத்தம். ரத்தம்? ஆமா ரத்தம். போமா. இந்தமா இந்த ரத்தம் எப்படி வந்துச்சு? தோசை சுடும்போது. தோசை சுடும்போது வந்துச்சாமல்ல. அது என்ன தோசைக்கல்லா இல்ல அருவாக்கல்லா? நான் நினைக்கிறேன் ஆட்டுக்கல்லா இருக்கும். இல்ல பூட்டுக்கல்லு. போயா. டேய் என்னாச்சு? எப்படி அடிபட்டது? ஏய் என்னதெல்லாம்? உங்களை பாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நாடகம் ஆடுனேன். பாக்கணும் பேசணும்னு ஆசை இருந்தா மட்டும் போதுமா? எப்ப சந்திக்கணும், எங்க சந்திக்கணும்னு விவரம் எழுத வேண்டாமா? ஏன் பெரியவரே இவ்வளவு நேரமா கம்பவுண்டர் மருந்து தடவுறா? தடவ மாட்டான். குடிப்பாங்கறியா? சாயந்தரமா ஆத்தங்கரையில சந்திப்போம். ஐயோ சீக்கிரம் கட்டிப்படுங்க. ஏய் யோ, கட்டாயா கட்டுற யானைக்காலு கட்டுற மாதிரி. உள்ள வரும்போது அந்த கையில காயம், வெளியில போகும்போது இந்த கையில கட்டு, வீட்டுக்கு போகும்போது எதுல கட்ட போற? நடிக்கணும்னு ஆசை இருக்கு, அத கொஞ்சம் நல்லா தான் பண்ணுங்களேம்மா. அண்ணே இங்க நடந்ததெல்லாம் சத்தியமா யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு நீ ஒரே ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க, காத்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீ கொடுத்த 10 ரூபாயை நீயே எடுத்துக்க. என்ன தைரியத்துலடா இதையெல்லாம் பாக்கெட்ல வச்சுட்டு அலையறீங்க? இத வச்சு என்ன செய்ய முடியும்? நீயே வச்சுக்க. அண்ணே 1ஆம் தேதி சம்பளம் வாங்க உடனே பாதி எனக்கு கொடுத்துறேன். பாதியா? ஒரு நியாய தர்மமா கேளுங்க. நீ ஒரு நியாய தர்மத்தோட பேசணும். எனக்கு வேலை வெட்டி இருந்தா இந்த 10 ரூபாயை நான் உங்ககிட்ட கை நீட்டி கேப்பனா? அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? ஆமா, இந்த ஊர்ல ஒரே ஆஸ்பத்திரி இருக்கு, நீ ஒரே கம்பவுண்டர் இருக்க, ஒரு தடவை தான் லவ் பண்ணுவ. அதுவும் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் உனக்கு கிடைக்குமா? நல்லா யோசனை பண்ணி பாரு. 1ஆம் தேதி சம்பளம் வாங்கி பாதி என்கிட்ட கொடுத்துறேன். நீ கொடுக்க முடியும், நீ கொடுக்கற, நீ கொடுக்கற.